அல்லாஹ்வை திக்ர் செய்யும்போது அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம். இப்போ இந்த திக்ர் செய்யும்போது எப்படி செய்யணுங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வஹீஃபா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் பணிவோடும் ரொம்ப இதோடு உள்ளச்சத்தோடும் கேளுங்க. தூனல் ஜஹர் சப்தம் இல்லாமல் அல்லாஹ் நீங்கள் திக்ர் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் இப்போ இங்கே தமிழகத்தில் மற்ற இடங்களில் சர்வதேச அளவில் பொறுத்த இந்த ராத்திப் அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறாங்க. ராத்திப் ஜலாலியா நிறைய இடங்களில் ஓதுறாங்க. கூட்டமாக சேர்ந்து ஓதுறது, சப்தமாக ஓதுறது, எஞ்சி நின்று ஓதுறது. அப்படி ஓதும்போது இப்போ குர்ஆனில் அல்லாஹ் தூனல் ஜஹர் சப்தம் இல்லாமல் அல்லாஹ் திக்ர் செய்யுங்கன்னு சொன்னது. அப்போ இங்கே சத்தம் போட்டு கூட்டம் சேர்ந்து மொத்தமாக உட்காந்து ஓதுறதுக்கு கொஞ்சம் மாற்றமாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். அதாவது ஒவ்வொரு நோக்கம்தான் இங்கே நோக்கம். அதாவது ஒரு வணக்கத்தை செய்கிறதா இருந்தால் அதை ரகசியமாக செய்வதற்கும் ஒரு நோக்கம் இருக்கும், அதை பகிரங்கமாக செய்வதற்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஒவ்வொன்றிலும் அப்படி தான். இப்போ தர்மம் செய்கிறது யாருக்குமே தெரியாமல் செய்வாங்க சில பேர், அப்படி இருக்குது. இன்னும் சில பேர் பலருக்கு படும்படியே செய்வாங்க. இந்த ரகசியமாக செஞ்சுட்டா பேச்சே கிடையாது. ஆனால் அங்கேயும் பேச்சு வரும். நான் தான் ரகசியமாக செஞ்சேன், யாருக்கும் தெரியாமல் நான் தான் செஞ்சேன்னு மனசில் நினச்சிக்கிட்டேன்னு வைங்க, அப்பயே போச்சு. இப்போ ரகசியமாக தானே செஞ்சார் அப்படிங்கிறனால் ரகசியமாக செஞ்சுட்டு அதன் மூலமும் ஒரு தற்பெருமையை கொண்டு வந்துட்டார்ல. எல்லோரும் மக்களுக்கு மத்தியில் தெரியுமாறு செய்கிறாங்க தர்மம். பார்த்தீங்களா, நான் யாருக்கும் தெரியாமல் செஞ்சேன் பார்த்தீங்களா அப்படின்னு தன்னை அவர் உயர்வாக கருதுகிறார். இதுவும் இறைவனிடத்திலே வெறுக்கத்தக்க காரியம்தான். சரியா? அப்போ இறைவன் ரகசியமாக செய்கிறார், யாருக்கும் தெரிய வேணாம், எனக்கு புகழ் தேவையில்லை, பேர் தேவையில்லை அப்படின்னு நினச்சி ரகசியமாக செய்கிறார். இது ஓகே. அப்புறம் பகிரங்கமாக செய்வது அங்கே ரெண்டு நிலை இருக்குது. ஏன்னா எல்லாரும் பார்க்கட்டும், நான் ஒரு தனவந்தர்னு தெரியட்டும், வாரி வழங்கும் பாரி வள்ளன்னு எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறவங்களும் இருப்பாங்க. ₹1 கொடுத்தா கூட 4 பேருக்கு மத்தியில் வச்சு கொடுப்பாங்க. அப்படி இது ஒரு எண்ணம். இந்த எண்ணம் கூடாது. இன்னொரு ஆள் பகிரங்கமாக தான் கொடுக்குறாரு. அவர் நோக்கம் என்ன தெரியுமா, எத்தனையோ செல்வந்தர்கள் கொடுக்காம கஞ்சர்களாக இருக்கிறாங்களே, அவங்க என்னை பார்க்கட்டும், அவங்களுக்கு பாடம் கிடைக்கட்டும், அவர் செய்கிறாருங்க, நம்ம இப்படி செய்யாமல் போயிட்டோமே என்று அவர்கள் திருந்தி தர்மங்கள் அதிகம் செய்யட்டும் அப்படிங்கிற பாடத்தை கொடுக்கறதுக்காக செய்வது. இப்போ இங்கே பகிரங்கமாக செஞ்சாலும் வரவேற்கத்தக்கது தான். இதைத்தான் இறைவன் குர்ஆனில் சிர்ரம் வ அலானியத்துங்கிறான். இந்த தர்மம் செய்கிறதில்ல ரகசியமாகவும் செய்வார்கள், பகிரங்கமாகவும் செய்வார்கள். ஏன் ரெண்டில் நல்ல நோக்கம் இருக்கணும். சரிதானா? அதே போல தான் நம்ம இறைவனை திக்ரு செய்வதில் இறைவன் இந்த தாங்க சொன்னீங்கள வதூனல் ஜஹரி அப்படின்னு வந்ததல்லவா, சப்தம் இல்லாமல் செய்வோம். இது ஒரு வகை. யாருக்கும் தெரியாமல் படைத்த இறைவனுக்கு மட்டுமே தெரியுமாறு இறைவனை திக்ரு செய்வது, தியானம் செய்வது, இது ஒரு வகை. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வகையும் இருக்கிறது. இறைவன் தந்த இந்த குரலை அவனை நினைவு கூறுவதிலே நான் செலவிடுவேன். இறைவன் தந்த இந்த குரலை எதுக்கெல்லாம் நான் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதை கொடுத்த இறைவனை தியானம் செய்கிறதில்லை, நான் ஏன் செலவிடக்கூடாது அப்படின்னு நான் தலைவு செய்யணும் வச்சுக்கிறேங்க. இப்போது சத்தம் விட்டதும் ஒரு வணக்கம் ஆயிடுது. இது வரவேற்கத்தக்கது. இது எப்படி அப்படின்னு கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைந்து திக்ருகள் செய்திருக்கிறார் பல இடங்களில். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இந்த சத்தமாக நீங்கள் திக்ரு செய்யக்கூடாது. நீங்கள் ராத்திபுல் ஜலாலியா, நீங்கள் ராத்திபத்துல் ஹத்தாதியாவும் இருக்குது, ராத்திபத்துல் ஹக்கியத்துல் காதரியா அதுவும் இருக்குது. இதுவெல்லாம் இருக்குது. இதை தான் சொல்கிறாங்க. ஏன் சத்தம் போட்டீங்க, இறைவன் உங்கள் கூட இருக்கிறான்ல, நீங்கள் மெதுவாக சொன்னாலும் இறைவனுக்கு வழங்கும்ல, ஏன் சத்தம் போடுறீங்க? அப்போ நான் சொல்கிறது, இறைவன் சும்மா மெதுவாக சொன்னாலும் விளங்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, சொல்ல தேவையில்லை, மனசில் நினச்சாலே விளங்கும். அப்போ மெதுவான்னு சொல்லாது. அப்படி தானே வரும். இந்த கண்ணோட்டம் அப்படி பார்த்தாக்கா அதுதான் சரி. அப்போ இங்கே நம்ம சொல்கிறதுங்கிறது இதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். சரி, இந்த கூட்டம் இந்த ஏன் நீங்கள் ராத்திப சத்தமாக ஓதுறீங்கன்னு கேட்குறாங்கல்ல, இவங்க தொழுகை நிற்கும் பொழுது இமாம் அல்ஹம்து சூரா ஓதி முடித்து வலல்லாலீன் சொல்லி முடிச்சிட்டாரா, ஆமீன் சத்தம் போடுவாங்க பாருங்கள். ஏங்க நீங்கள் தானங்க சொன்னீங்க மெதுவாக தான் திக்ரு செய்யணுன்ட்டு, அப்போ ஏங்க ஆமீனுங்க? ஆமீன் திக்ரு தானே, துவா தானே அது. இறைவனே கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வான்னு அர்த்தம். நீங்கள் சத்தம் போடக்கூடாதுன்னு எங்களை சொல்லிவிட்டு நீங்கள் பள்ளியாசல் சத்தம் போட்டுக்கிறாங்க. கொள்கையில் இருந்தால் ஒன்றா இருக்கணும், ஒன்று இங்கிட்டு இருக்கணும் அங்கிட்டு இருக்கணும், எதுலேயுமே இல்லை. அதுதான் வஹாபிசம்ங்கிறது. இது உதாரணத்துக்கு தான். இது இப்படி நிறைய இருக்குது, உதாரணம் சொன்னால் நிறைய இருக்குது. சரி, அதே போல் இந்த கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்தும் பப்ளிக்கு மக்கத்து மத்தியில்.
பேச்சாளர் ஏதோ ஒரு கருத்தை சொல்லிடுவாரா, உடனே அந்த கூட்டத்தெல்லாம் அல்லாஹ் அக்பர் சத்தம் போடுவாங்க. என்னங்க திக்ர் செய்யக்கூட சத்தம் போடக்கூடாதுன்னு எங்களை சொன்னீங்க, இப்போ ரோட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் செஞ்சு அல்லாஹ் அக்பருங்கிறீங்க. இப்போ கொள்கை இல்லையா? ரெண்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இப்போ நம்மளை பார்த்து இப்படி கேட்டாங்களா, இப்போ அவங்க சத்தம் போட்டு இருக்குது அல்லாஹ் அக்பர் திக்ர் தானே. எவ்வளோ பெரிய சத்தம் போடுறாங்க. அவங்க 100 பேர் 100கணக்கான பேர் உட்காந்துக்கிட்டு ஆம்பளையோ பொம்பளையோ, இதில் வேறு ஆம்பளையோ பொம்பளையெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு திக்ரு. நம்ம திக்ர் மஜ்லிஸாக ஆண்கள் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்போ ஏன்னா இஸ்லாத்துக்கு அவங்களுடைய கொள்கை என்ன சம்மந்தம் இருக்குது? சரி, இப்படி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய சித்தாந்தத்துக்கும் அவங்களுடைய செயலுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். சரி, நம்ம ஏன் சத்தம் போடுறதுக்கு ஆதாரம் சொல்லணும்ல, அதுக்கு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையும், கடமையான தொழுகை ஃபர்லான 5 நேர தொழுகை முடித்த பிறகு அல்லாஹ் அக்பர் என்று இறைந்து கூறுவார்கள். இது முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ் அக்பர்னு சத்தத்தை கேட்டுட்டால் தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு விளங்கிடுவோம். அப்போ அந்தளவுக்கு சத்தம் போடுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல் முஆவியா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்த பிறகு, சலாம் கொடுத்த பிறகு, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக அந்த 4ஆம் கலிமான்னு ஓதுறோம் அல்லவா, இதை ஓதுவார்கள் நான் கேட்டேன். முஸ்லிமே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஓதுவார்கள்ங்கிறது அவங்க சொல்லி தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னா, ஓதுவாங்க நான் கேட்டேன். அப்போ கேட்டாண்டாலும் சத்தமாக ஓதிருக்கிறாங்க தொழுகைக்கு பிறகு. அப்போ திக்ரு தானே அது, 4ஆம் கலிமாங்கிறது திக்ரு தானே. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் ஓதிருக்காங்கல்ல, சத்தமாக தான் ஓதிருக்கிறாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிச்சுட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் சொல்லுவாங்க, பி சௌத்திஹில் அலா உரத்த சத்தத்தோடு. சும்மா சாதாரண சத்தமெல்லாம் கிடையாது, உரத்த சத்தத்தோடு. முஸ்னது ஷாஃபியில் இதை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் நாம் சத்தமிட்டு ஓதுவது அப்படிங்கிறது ஹதீஸின் அடிப்படையிலே தான். அறவே சத்தமிடக்கூடாது என்பது தான் அந்த வசனத்தினுடைய கருத்துண்டா, அந்த வசனத்தை நமக்கு சொல்லித்தந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சத்தம் போட்டு திக்ர் செஞ்சுருப்பாங்க? அப்போ தூணல் ஜஹருண்டா நோக்கம் அதுதான். 4 பேர் உன்னை புகழ வேண்டும், நான் இவர் திக்ர் செய்கிறவர், அந்த கண்ணோட்டத்தில் சத்தம் போடாத என்று இறைவன் சொன்னான்.